ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஐஓடி ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட், இன்ஜினியரிங் ஏரியாவை ரியல் டைமாக செஞ்சு பார்க்குற சேனல் தான் நம்ம சேனல். பேசிக்காக சொல்ல போனால் டெக் சேனல். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம தனுஸ்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ற ப்ராஜெக்ட்டை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே தலையை சுற்றிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒயரெல்லாம் ரொம்ப கச்சமுச்சன்னு இருந்தது. ஸோ எது புஷ் பட்டன் ஒயர்ஸு, எது எல்இடி ஒயர்ஸு, எது கிரவுண்ட் ஒயர்ஸு அப்படின்னு தெரியாமல் இருந்தது. நான் இத்தனைக்கும் மார்க் பண்ணி டேப் சுற்றி வச்சுட்டு தான் போனேன். நான் திடீர்னு பார்க்கும்போது அப்படியே தலையை சுற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்தது. பத்துமான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை பத்திரிச்சு, கரெக்டாக சுகராக இருந்தது எக்ஸ்ட்ரா ஒயர்ஸு. இந்த ஒயர் ஜாயிண்டர் வந்து நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை வாங்கினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஜம்பர் ஒயர் காமன் கிரவுண்ட் கொடுத்துருந்தேன். ஜம்பர் ஒயர் சின்னதாக இருந்ததுனால கீழே கீபோர்டுக்கெலாம் வரதுக்கு ஒயர் எட்டாமல் இருந்தது. இந்த ஜாயிண்டர் வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று வாங்கியிருந்தால் எல்இடி புஷ் பட்டனுக்கும் யூஸ் ஆகிருந்திருக்கும். ஆனால் ஒன்று தான் வாங்கினேன். சரி, இந்த ஜாயிண்டரை வந்து தனியாக பிரித்து க்ளூ கன்னை வச்சு டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தது. கொஞ்சம் இது வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளியாரிட்டி இருந்தது. ஏன்னா பாதி கசமசா வந்து இந்த காமன் கிரவுண்ட் ஒயர் எடுத்த உடனே கொஞ்சம் கிளியாரிட்டி வந்து போர்டில் இருந்தது. ஸோ இது புஷ் பட்டனும் எல்இடி பட்டனும் மட்டும்தான் இருந்தது. இந்த பக்கம் காமன் கிரவுண்ட் எல்லாம் செப்பரேட்டாக பிரிச்சாச்சு. ஒவ்வொரு புஷ் பட்டனுக்கும் 2 கிரவுண்டு தேவைப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். புஷ் பட்டனுக்கு ஒன்று, எல்இடிக்கு ஒன்று. ஸோ காமன் கிரவுண்டில் இருந்து ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் காமன் கிரவுண்ட் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கு. இப்போ ஜிபிஐஓ பின்ஸ்லேருந்து ஒயர் எடுத்துன்னு வந்து புஷ் பட்டனில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புஷ் பட்டனுக்கு ஒரு ஜிபிஐஓ பின்லேருந்து, அப்புறம் எல்இடிக்கு ஒரு ஜிபிஐஓ பின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ப்ளக் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் வந்து ரெசிஸ்டர் போட்டு ஒயரிங் கொடுக்கணும். எல்இடிக்கு ரெசிஸ்டர் வேல்யூலாம் போட்டு புஷ் பட்டனுக்கு ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தா புஷ் பட்டன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு புஷ் பட்டனுக்கும் MP3 ஃபைல் வந்து ப்ளே ஆகுது. ஆனால் எல்இடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்இடி தான் எரியுது. ரெட் கலர் எல்இடி மட்டும்தான். மீதி எந்த எல்இடியுமே க்ளோ ஆகலை. சரி, காலையில் இருந்து பார்த்துக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போயே மணி 12 ஆகிடுச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எல்இடிக்கு தேவையான வோல்டேஜ் வந்து கிடைக்கல. புஷ் பட்டன் ஆனில் இருந்தும் எல்இடிக்கு கிடைக்கல. ஆனால் க்ளோ ஆகிற எல்இடியை செக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கரெக்டான வோல்டேஜ் வந்து வருது. 3.3 வோல்டேஜ் வரணும், அதில் கரெக்டாக வருது. ஆனால் மற்ற எந்த புஷ் பட்டனோட எல்இடிக்குமே வந்து வரலை. ஸோ செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி போர்டோட பின்னாடி பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கரெக்டான பேக் சைடில் மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கத்தியை வச்சு ஸ்கேலை வச்சு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் டேஞ்சராக தான். ஏன்னா கொஞ்சம் கீழே அதிகமாக கத்தி பட்டுருச்சுன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சால்ட்ரிங் பண்ண இடத்துலலாம் ஹீட்டு பட்டுச்சுன்னா கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சர் தான். ஸோ ரொம்பவே உஷாராக பண்ணேன். கரெக்டாக இது பண்ணிவிட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டான இடத்துல மார்க் பண்ணி கரெக்டாக ஓப்பன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுது மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிற மாதிரி கரெக்டான வோல்டேஜ் வந்து கிடைக்கிது. ஆனால் சால்ட்ரிங் பண்ணுற இடத்துல தான் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து புஷ் பட்டன் இருக்கிற இடத்துல எல்இடிக்கு வந்து 3.3 வோல்டேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒர்க்கு இன்றைக்கி நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.